வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்தே உணவு. விதை உணவு பகுதியில் நம்ம நிறைய சீட்ஸ் சாப்பிட்டா என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டே வரோம். இதில் முக்கியமானது வாதுமை பருப்பு, மிசிறி பருப்பு. வாதுமை பருப்புங்கிறது பாதாம் பருப்பு. இப்போ சாப்பிட்ற நம்ம பாதாம் பருப்பு கிடையாது. வாதுமை பருப்பு அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு ஃபேமிலி, அதே ஃபேமிலி தான், ஆனால் வேறு மரம். நம்ம சவுத் இந்தியாவில் கிடைக்கிறது இந்த வாதுமை பருப்பு தான். பாதாம் பருப்பு நார்த் இந்தியாவிலேருந்து நமக்கு வர்றது. வாதுமை பருப்பு சாப்பிடும் போது நமக்கு சுக்ல விருத்தி ஆகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. சுக்ல விருத்தி அப்படின்னு சொல்லும் போது சீடு சாப்பிட்டாலே, அதாவது விதையில சாப்பிட்டாலே நமக்கு சுக்ல விருத்தினா மேல் ஃபெர்டிலிட்டியும் சரி, ஃபீமேல் ஃபெர்டிலிட்டியும் சரி, ஹார்மோன்ஸ்லாம் கரெக்டாக சுரந்து அவங்களோட மேல் ஃபெர்டிலிட்டியில் ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாகி, மொட்டிலிட்டி அதிகமாகி, அதே மாதிரி ஃபீமேலுக்கு ஓவரியில் நல்ல சிறந்த கருமுட்டை உருவாகிறது வரைக்கும் தான் சுக்ல விருத்தின்னு சொல்றது, சித்தர்கள் சொல்றது. அதே மாதிரி தான் அதை சரியா வரணும் அப்படின்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் சரியா இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும், குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம விதை உணவுகள் நிறையவே சாப்பிடணும். அதனால தான் விதை உணவுகள் ஏன் சாப்பிடணும் அப்படின்னா, விதையிலேருந்து ஒரு உயிர் இருக்குது. ஒவ்வொரு விதையிலையும் ஒரு உயிர் இருக்குது. அது விருட்சமாக மாறும். ஒரு மரமாவோ செடியாவோ கொடியாவோ மாறக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அதனால அதை நம்ம சாப்பிடும் போது நமக்கும் அந்த குழந்தை பேர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரக்கூடிய தன்மை நமக்கு வருங்கிறதால தான் விதை உணவு அதிகமாக எடுத்துக்க சொல்றது. அதேமாரி முந்திரி பருப்பு சாப்பிடும் போது இதுமாரி சுக்ல விருத்தியும் நிறையா வரும். வாத பித்த நோய்கள் நமக்கு அண்டாது. உடம்பு தாது விருத்திப்படும். தாதுனா மசில்ஸ்லாம் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகி நமக்கு நல்ல உடல் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வாதுமை பருப்புன்னு சொல்ற பாதாம் பருப்பும் சரி, வாதுமை பருப்பும் சரி, அது விழி படலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விழியில ஏற்படுற பார்வை கோளாறுலேருந்து அது குழந்தைகளுக்கு இப்போ நிறைய சின்ன வயசுல கண்ணாடி போடுறோம் இல்லையா, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா வாதுமை பருப்பை சாப்பிட்டுட்டே வரணும்னு சொல்றாங்க. மிசிறி பருப்பு, சாரப்பருப்பு, இது ரெண்டுமே யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது உடலோட சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியடை செய்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த சாரப்பருப்பு, மிசிறி பருப்பு சாப்பிடும் போது நமக்கு வரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமையும் பாதுகாக்கும், உடலுக்கு குளிர்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மாதுளை வித்தும் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. குழந்தை பேர் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, மாதுளை வித்து, அதாவது மாதுளை பழத்தை நிறைய சாப்பிடலாம். அதே மாதிரி முருங்கை வித்து, முக்கியமாக மேல் ஃபெர்டிலிட்டிக்கு முருங்கை வித்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் முருங்கை வித்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருங்கை இலை, அப்புறம் முருங்கை ஈர்க்குன்னு சொல்றது நம்ம பறிக்கிறோம் இல்லையா, மரத்துலேருந்து பறிக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து தானே முருங்கை இலையை எடுக்கிறோம். அதுலேருந்து சின்ன சின்ன ஈர்க்கு வருது இல்லையா, அதை தூக்கி போட்டக்கூடாது. அதை சூப் வச்சு குடித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. அந்த ஈர்க்கும் ரொம்ப மேல் ஃபெர்டிலிட்டிக்கும் ஃபீமேல் ஃபெர்டிலிட்டிக்கும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் விதை உணவை நம்ம தவிர்க்காமல், விதை உணவை குழந்தை பேர் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அதை விதை உணவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சி சீக்கிரமாகவே அவங்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு சித்தகேருக்கு வரலாம்.